என்ன சந்தோஷம். அ, வணக்கங்கள். ம், ம். தாத்தா, உங்ககிட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கிறோம். சரியான பதில்களை சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ மனித வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு படைப்பை பற்றி சொல்லுங்கள் தாத்தா. கடவுள் எத்தனையோ ஆ, ஆ, எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறார். அதில் மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு படைப்பு எது தாத்தா? நான் எதை நான் சொல்வேன் இறைவா? சொல்லுப்பா, இதெல்லாம் எடுத்து சொல்லு அப்படின்னு இறைவன் எனக்கு சொல்கிறார். எதை நான் குறிப்பிட முன்வருகிறேன் என்றால், மண்ணை படைத்தார், மனிதனையும் படைத்தார், மண்ணையும் படைத்தார், மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார். அந்த மனிதன் வாழ்வதற்கு மண்ணு தான் முக்கியமாக எனக்கு காணப்படுகிறது. நம்மை படைப்பதற்கு அந்த மண்ணிலே இருந்து நம்மை உருவாக்கினார். ஆனால் அதே மண்ணை நாம் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான பொருளாக வைத்திருக்கார் என்றால், பாருங்கள், மண் விளைகிறது, வானம் பொழியலாம், சூரியன் தன் வெளிச்சத்தை கொடுக்கலாம். ஆனால் மனிதன் வாழ்வதற்கு உணவு வேண்டும். அந்த உணவை விளைவிப்பதற்கு மண் அடிப்படையாக இருப்பதாக நான் உணர்கிறேன் என் செல்வங்களே. மண்ணில்லை என்றால் மழை வந்து என்ன பிரயோஜனம்? மண் வேண்டும். அந்த மண்ணைத்தான் ஆரம்பத்திலேயே படைத்துவிட்டு அந்த மண்ணிலிருந்தே மனிதனை படைத்தார். அந்த மனிதன் உண்பதற்கு விளைச்சல் கொடுக்க வேண்டுமே என்று அந்த மண் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மனித படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு. மனிதன் உயிர் வாழ வேண்டும், உணவு விளைய வேண்டும். அதற்கு மண்ணு தான் மிகவும் பயனுள்ள படைப்பாக நான் நினைக்கிறேன் செல்வங்களே. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள்? மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே. மண்ணிலே இருந்து நீ பிறந்தாய், மண்ணுக்கே திரும்புவாய். இதற்கு இடையிலே இந்த மண் தான் நமக்கு விளைச்சலை கொடுக்கிறது. அப்படி நான் நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்களே.